குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கவசம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன். இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போது என்னாகும் அப்படின்னா, எடுத்த முடிவுகளை சடனாக மாற்றிட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு தன்னுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஏன்னா 7க்குரியவர் 2. சமுதாயத்தில் சில புது புது பிஸ்னஸ், புது புது ஐடியாஸில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் பெற்று சூரியனோடு இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கூட கேது இருக்கிறாரு. பட் பரவாயில்ல, கொஞ்சம் போராடுவீங்க. லக்னத்தில் இப்போ புதனோட வீட்டில் உங்களுடைய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை வலி, கால் வலி, ஷோல்டர் வலி இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது சிறு சிறு அடிபடுறது, வாகனத்தில் போகும்போதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மிதுன ராசிக்காரங்க ஏதாவது சின்னதாக அடிபடுறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எலும்பு, அந்த எலும்போட மஞ்சள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும். வரவுகள் வரும், அதற்கேற்ற மருத்துவ செலவுகளும் இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இப்போ சில பேர் சுக்கிரன் சார்ந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லைக் எனி காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு பியூட்டி சலூன்ஸாக இருக்கட்டும். இந்த ஃபீல்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். சுப விரயங்கள் நடக்கும். காதல், திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒரு 3ஆம் தேதிக்கு மேலே வீட்டில் சொல்லுங்கள். இப்போ வேண்டாம், இப்போ நீச்சத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் 15, அதாவது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் 10 days நீசத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுவார். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமா நீங்கள் வீட்டில் உங்களுடைய காதல் விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா 100% அது ஒர்க் அவுட் ஆகும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கர்ம சனியாக இருக்கார். உங்களுக்கு இப்போ தொழிலை யார் ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ்ஸு, எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், நிறைய பாடங்களை சனி பகவான் கர்ம சனியாக இருந்து இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருக்காரு.
இப்போ என்ன அழகா வந்து அவர் வக்ரமாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்ரமான ஒரு கர்ம சனி 10ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யார் பெஸ்ட்டு, யார் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க யார் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காங்க, யார் அன்ஃபேவரபுளாக இருந்து நம்மளை தவறாக வழிகாட்டியிருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஒரு புத்தியில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். எல்லாமே கரெக்டாக யோசிப்பீங்க. அது பேச்சு திறமையில் ரொம்ப ஓவராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏறக்குரியர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 10க்குரியவர் என்ன ஆகுது உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பிளானிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக போகுதுங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ லவ் மேரேஜஸ் நிறைய வீட்டில் அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 5ல் சுக்கிரன் அதோட ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது மனதுக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் நடக்கும். அதற்கான ஒரு சுப விரயங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே யோசிச்சு பண்ணுங்க. சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா 6க்குரியவர் லக்னத்தில். ஸோ ஏதாவது ஒரு நோயோ இல்லை வந்து ஒரு உடல் சோர்வையோ, நம்ம மைண்ட் ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சாலும் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த உடம்ப சோர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா 6க்குரியவர் இல்லையா? ஸோ 6க்குரியவர் வந்து லக்னத்தில் இருந்தால் என்ன ஆகும், அதுவும் செவ்வாய் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா சூரியனோட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது இருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் 100% நடக்கும். நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக ஒழுங்காக போயிட்டு இருப்பீங்க, இங்கேருந்து வருவாங்க தெரியாது, வாகனத்தில் ஒரு சின்ன அடி. கவலவே படாதீங்க. ஸோ ரொம்ப பெரிய ஆபத்துக்கள் அதெல்லாம் எதுவும் இருக்க போகாது. சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம அலர்ட்டாக அதை வந்து நம்ம கொஞ்சம் போகும்போது வரும்போது படியில் இறங்கும்போது ஸோ எலும்பில் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ரத்தமோ கத்திப்படுற ஒரு சம்பவமோ நடக்கும். நம்ம வெங்காயம் நறுக்கும்போது கூட கத்திப்படலாம். ஸோ கரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. செவ்வாய் சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய தசாபுக்திகளை வைத்து தான் வந்து இதோட கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து செவ்வாய் இப்போ வந்து கோச்சாரத்தில் மிதுனத்தில் இருக்கார். ஸோ அவர் வந்து மாறுற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாருன்னா 6க்குரியவர் லக்னத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மாறுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரே பண்ணுங்க, எல்லாமே மாறும். இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்,
நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.